நான் செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தை என்ற மன்னாவை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். சுவாமி, ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள். சுவாமி ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றோம். ஆண்டவருடைய இந்த திருவிருந்தில் எதுக்காக நம்ம பங்கு பெற்றோம்? எதை திருவிருந்து அறிமுகப்படுத்துகிறது? நமக்கு ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்ம இது என்ன செய்யணுமா? திருவிருந்தை இன்னும் பேச மாட்டீங்களா? பேசுனீங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக நான் பேசுவேன். பேசலைன்னா நான் சுருக்கமாக முடிச்சிடுவேன். நீங்கள் பேசுகிற பொறுத்து தான் நான் பேச முடியும். திருவிருந்து நம்ம ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்ம ஆண்டவர் நினைவு கூறுறோம். இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அந்த ஆண்டவருடைய வருகையை பற்றி நான் உங்களோடு பேசுவதற்கு விருப்பப்படுகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். அங்கே நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அந்த நாகமான் குறித்து பார்க்கின்ற பொழுது அவன் குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த நாகமானுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு அவன் வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை பெண் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படிந்து அவள் சொன்னபடி செல்லுகின்றான். ஆனால் அவள் சொன்ன காரியத்தை அங்கே போய் கேட்ட பொழுது அவனுக்கு அங்கே கீழ்ப்படிவதற்கு மனம் வரவில்லை. அங்கே எலிசா தீர்க்கதரிசி, நீ போய் சீலவாம் குளத்திலே போய் கழுவினால் உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி 7 முறை அதில் முங்கு என்று சொல்லி அவன் எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்கின்றார். ஆனால் அவனுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. எங்கள் தேசத்திலே, எங்கள் ஊரிலே மிகப்பெரிய சுத்தமான நதிகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தில் இல்லாத நதியாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இங்கே போய் நான் எப்படி கழுவ முடியும் என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், ஒரு வைராக்கியம் வந்து விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய வேலைக்காரன், அவனோடு வந்த ஒரு வேலைக்காரன் சொல்கின்றான், ஐயா, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் கட்டாயமாக செஞ்சுருப்பீங்க. சாதாரண அந்த குளத்தில் யோர்தான் நதியில் போய் ஒரு 7 தடவை முங்குன்னு தானே சொல்கிறாரு, முங்கி தான் பார்க்கலாமே. சொன்னது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார், ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொல்லியிருக்கார் இல்லையா, முங்கி தான் பார்க்கலாமேன்னு சொல்லி அவன் சொன்னபோது அவருடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படிந்து சென்று யோர்தான் நதியிலே 7 முறை அவன் முங்குகின்றான். அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாமும் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அநேக தடைகள் நமக்கு வரும். அநேக பெருமை என்ற தடை வரும், பொறாமை என்ற தடை வரும், கோபம் வரும், பலவிதமான காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இச்சை வரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏவாள் ஆதாமிடத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த பழத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது ஏவாள் சொல்லும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏவாள் சொல்லும்போது அது தொடவே கூடாதுன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தில் பார்க்க முடியும். ஆனால் நடந்த காரியம் என்ன? தொட்டது மட்டுமல்ல, பறித்தது மட்டுமல்ல, சாப்பிட்டது மட்டுமல்ல, தன்னுடைய கணவனுக்கும் கூட ஆண்டவர் சொல்ற, வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? இச்சை. இச்சை. அந்த பழம் பார்க்கறதுக்கு புசிப்புக்கு அருமையாக இருக்குது, பார்வைக்கு இன்பமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய டிவி சீரியல் பார்க்குறதுக்கு நல்ல இன்பமாக தான் இருக்கும், நிறைய திரைப்படங்கள் பார்க்குறதுக்கு இன்பமாக தான் இருக்கும், பாவம் செய்கிறதுக்கு இன்பமாக தான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்து பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய செவி ஆயத்தமாக இருக்கணும். சொல்கிறது ஆண்டவர், மனிதர் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
தேவரீரோடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லி அங்கே சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வருகை, நான் இந்த வருகையை குறித்து பேசுவதனாலே ஆண்டவருடைய வருகை குறித்து 3 விதமாக நான் சிந்திப்பதற்கு உங்களோடு பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். முதலாவது வருகை, ஆண்டவருடைய வருகை. முதலாவது ஆண்டவர் எதற்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க. பேசினே உற்சாகமாக இருக்கு எனக்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து, பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 யோவான் 2 சொல்லுகின்ற பொழுது பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தியிலே நான் பார்க்கின்ற பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி அவருடைய வருகையை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் முதல் வருகையை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு முதலாவது வந்தது மனிதனுடைய பாவைகளை ரட்சிப்பதற்காக வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுடைய கிரியைகள் எங்கே நடைபெறும் சொல்ல முடியுமா? பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார். பிசாசுடைய கிரியைகள் எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு? எங்கே? நமக்குள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளத்துக்குள்ள அந்த கோபம், பொறாமை, வெறுப்பு, கசம், இதெல்லாம் வந்து பிசாசுடைய கிரியைகள். கலாத்திய நிருபத்தில் பார்க்கும்போது அது மனிதனுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவார். இந்த பிசாசுடைய கிரியைகள் அழிப்பதற்காக ஆண்டவர் வந்தான்னு சொல்லி நான் பார்க்குறோம். இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்த ஆண்டவருடைய வருகை, இந்த பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். இந்த பிசாசுடைய கிரியைகள், கோபங்கள், சண்டை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பலவிதமான கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில், நான் அடுத்த மக்களை சொல்லலைங்க, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்குது. நல்லா உற்சாகமாக ஆராதித்தோம், விடுதலையாக பாடணும், நல்லா காரியங்களை செஞ்சோம். ஆனால் இந்த பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அழிக்கப்படாவிட்டால் நாம் இந்த ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெற முடியாத பிரியமானவர்களே. முதலாவது ஆண்டவர் இரட்சகராக, ரட்சிப்பவராக வந்தார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த பிசாசுடைய கிரியையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இழந்து போனதை தேட வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னத்தை இழந்து விட்டார்? ஆண்டவர் என்னத்தை இழந்துட்டார் சொல்ல முடியுமா? என்னத்தை இழந்துட்டார்? வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன ஆண்டவர் இழந்து போயிட்டாரு? இன்னைக்கு யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்ன இழந்து? ஆண்டவர் நம்ம இழக்கலாங்க, ஆண்டவர் இழந்திருக்காரு. என்ன இழந்திருக்காரு? நம்ம யாருமே சொல்ல, நம்ம இழந்து போயிட்டாருங்க. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக ஏதேன் தோட்டத்திலே உலாவின காரியங்கள், மகிழ்ச்சி, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் மகிழ்ந்து வாழ்ந்த காலங்களை அவர் இழந்து போயிட்டார். பிரியமானவர், ஆண்டவர் இழந்து போயிட்டார். ஆண்டவர் மனிதன் பாவம் செய்த காரணத்தினாலே மனிதனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. பிரியமானவர்களே, அந்த பிரிவினையை மீண்டும் சரி செய்வதற்காகத்தான் ஆண்டவரே தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அதற்காக வந்திருக்கிறார். நம்ம இழந்து போய்விட்டு அந்த இழந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய வருகையிலே பங்கடைய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வருகையை புதுப்பித்துக் கொள்வது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். அந்த பாவ விடுதலை, பரிசுத்தமான வாழ்வு, அதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு, பயத்தோடு நாம் அதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் இரட்சகராக வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் திருப்பி வரப்போகிறார். ஆண்டவர் வருகிறார். 3 பிரிவாக பிரித்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். முதலாவது எதுக்காக வந்தார்? அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இதை குறித்து தான் நாம்
தெசலோனிக்கே நிருபத்திலே நம்ம அங்கே பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களோடு அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் நம்ம கர்த்தருடன் இருக்க போறோம். இப்போ இந்த வருகை ஆண்டவர் இந்த வருகை இன்னும் நடைபெறல. ஆண்டவர் வரப்போறாரு. எங்க வர்றாரு? ஆண்டவர் ஆரவாரத்தோடு வர்றாரு. பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வர்றாரு. தேவ எக்காலத்தோடு ஆண்டவர் ஆரவாரிக்கிறாருங்க. மனுஷனுடைய ஆரவாரம் நம்ம எல்லாம் ஆரவாரமாக பாடணும், உற்சாகமாக பாடணும், ஆரவாரிச்சு எல்லாம் அர்ப்பணித்து பாடினோம். ஆனால் ஆண்டவரே எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே ஆர்ப்பரிக்கிறாருன்னா அதில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்துவமான காரியம் இருக்கும் என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்த்தேன். எதற்காக ஆண்டவர் வந்தார், நம்ம கூட்டு போகிறார், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. ஆண்டவர் மிகுந்த ஆரவாரம் நம்ம வரவேற்கிறதுக்கு தேவ எக்காலத்தை வச்சு நம்மளை வரவேற்கிறாரு. பிரதான தூதர் நம்மளை வரவேற்க வர்றார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருகையில் நாம் பங்கடையாவிட்டால் நம்முடைய நிலைமை மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு போய்விடும் என்று சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆரவாரத்தோடு வர எதுக்காக அந்த ஆண்டவர் ஆரவரிக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பதற்கு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மட்டுமாக எடுத்துக்கொள்ள போகிறார். அதைத்தான் நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்க கேட்டோம். கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் மீண்டுமாக வரப்போகிறார். அந்த வருகையை குறித்தும் அந்த வருகை மிக மிக ஒரு மோசமான வருகையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வருகிற இந்த ஆண்டவர் வரப்போகிற இந்த வருகையை மிக மிக ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வருகையில் நாம் பங்கடைய வேண்டும். அவருடைய வருகையின் போது நடைபெறுகின்ற சம்பவங்கள் என்னென்ன, அவருடைய வருகைக்கு பின்பாக நடைபெறுகின்ற காரியங்கள் என்னென்ன, அவருடைய வருகையில் யார் யார் பங்கடைவார்கள் என்று சொல்லி சுருக்கமாக நான் உங்களோடு பேசி ஆண்டவருடைய வார்த்தையை முடிப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது நான் வாசிக்க வேத பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் வருவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? நாம் எப்படி பரிசுத்தவான்களாக மாறினோம்? வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பிரியமானவர்கள். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் என் சுய முயற்சியில் என்னால் பரிசுத்தமாக முடியாதுங்க. என் சுய முயற்சியில் என்னால் நீதிமானாக முடியாது. சுய முயற்சியில் என்னால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குகின்றார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே என்னை பரிசுத்தமாக்குகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்குகின்றார். அந்த பரிசுத்தத்தை நான் பெறுகின்ற பொழுது இந்த பரிசுத்தவான்களோடு கூட நாம் பரிசுத்தவான்களுடைய வருகையில் வர முடியும் என்று சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சில காரியங்களை அவர் இங்கே கூறுகின்றார். பொருளாசை இல்லாதவர்களாக, அசுத்தம் இல்லாதவர்களாக, வேசித்தனம் பண்ணாதவர்களாக அந்த பரிசுத்தவான்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நம்ம பரிசுத்தத்திற்காக தான் அழைத்திருக்கிறார். நம்ம எதுக்கு அழைத்திருக்காருங்க? ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாமல் யாருமே தேவனை தரிசிக்க முடியாதுங்க. தேவனை ஒரு மனிதன் தரிசிக்க வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தவானாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ தான் அவன் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. பரிசுத்தம் என்ற அலங்காரம் இல்லாமல் நம்ம ஆடையில் அலங்காரம் பண்ணியிருக்கலாம், நகைகளில் அலங்காரம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் என்ற அலங்காரம் இல்லாமல் நம்ம ஆண்டவரை என்ன செய்ய முடியாதுங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுது. வேதம் போய் சொல்லாதுங்க. அந்த பரிசுத்தம், அந்த ஆண்டவர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் வாஞ்சியோடு தேடுகிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை நாம் மிகுந்த வாஞ்சையோடு தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் எப்படி பரிசுத்தமானேன்?
இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவோட ரத்தமனை பரிசுத்தமாக்கி இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே எபிரேய ஆக்கியோன் அவர் குறிப்பிடுகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமான எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த காரியத்தை குறித்து நான் பார்க்க முடியும். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே வசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அங்கே யாக்கோப்பு குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். அந்த பரிசுத்தம் கிறிஸ்தவத்திலே மிக மிக ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் ஆண்டவர் தொழுது கொண்டிருக்கிறோமா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்கள், ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படாமல் இருந்தால் நாம் இந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி தான் வேதம் நமக்கு போதிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் வாஞ்சையோடு ஆசையோடு தேடுகிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர், அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6:10 ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த ஊழியர்களுக்கு அவர் செய்கின்ற அந்த ஊழியர்களும் பாருங்க, ஊழியரும் பரிசுத்தத்தை குறித்து அவங்க அங்கே பேசுகின்றார். அந்த பரிசுத்தவான்களுக்கு செய்கிற காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். பிரியம் ஆண்டவர் அதை மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லி நம்ம அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யூதா ஆலோசனை சொல்கிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாம் உயர்த்தலில் பங்கு பெறுபவன் பரிசுத்தவானாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வருகையிலே, ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவது நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது வருகையிலே ஆண்டவர் இரட்சகராக வந்தார். 2வது வருகையிலே தம்முடைய பிள்ளைகளை அவர் அழைத்து செல்வதற்காக வருகிறார். 3வதாக அவர் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்குரிய அங்கே காரியத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் மிக மிக ஒரு முக்கியமான காரியம். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் நாடி வாஞ்சியோடு தேடுகிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏசாயா 57:1 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். சிந்தித்து பாருங்கள், அங்கே சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீதிமான் மடிந்து போகிறான், அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள், அதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு வருகிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தீங்கு மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களையும், உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், நாட்டுக்கு நாடு சண்டைகள், யுத்தங்கள், பலவிதமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இவை எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள். பிரியமான, அது மட்டுமல்ல, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்குரிய அடையாளங்களும் ஆண்டவர் வேதத்திலே கொடுத்த அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீங்கு இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:5 தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி அங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். தீங்கு நாள் என்ன வேணாலும் வரலாம், ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார், தீங்குக்கு மறைத்து பாதுகாக்கிறார், கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களிலே, இப்படிப்பட்ட வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாமே
நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:14 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை அவர் அவர்களோடு கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நித்திரை அடைகிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை 60 வருஷம் இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாம், 100 வருடங்களுக்குள்ள நம்ம இந்த பூமியில் வாழலாம். ஆனால் ஒரு நாள் நாம் என்ன செய்யணும்? மரணத்தை யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மரணத்துக்கு பின்பாக நான் நித்திய காலமாக நான் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மரிக்காவிட்டால் நான் ஆண்டவருடைய வருகையிலே வருவது ஒரு கேள்விக்குறியான காரியம் என்று சொல்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவோடு வாழ்ந்து, கிறிஸ்துவோடு பழகி, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அவனுடைய வாழ்க்கையில் புதிய சிருஷ்டி. அவனுடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒளிந்து போயிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாவமான காரியங்கள் ஒளிந்து போயிருக்கிறதுன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். கோபங்கள், பொறாமைகளை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துக்குள்ளே புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொன்னால் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லித்தான் வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:15 கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்குள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அங்கே போதிக்கிற எபேசியருக்கு நிருபத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ வட்டாரங்களிலே மன்னிப்பு என்ற காரியம் மிக ஒரு அறியப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். கலாத்தியர் 3:27 கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றால் நாம் அவரை தரிசிக்க முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் திருச்சபைக்கு குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நெகேமியா எழுதுகின்ற பொழுது நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற போது புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியத்தை, கிறிஸ்துவுக்கு உள்ள காரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 5:19 கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி அங்கே வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்குது. எபேசியர் 1:3 நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆவிக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தால் தான் நித்திய ஜீவனை பெற முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கமே நம்ம நித்திய ஜீவனை அடையணும். அது ஒன்று தான் நோக்கம். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், ஆண்டவர் எல்லாத்துக்கும் உதவி செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாக நித்திய காலமாக நாம் ஆண்டவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக போய்த்தான் பெற முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கடைசியாக 3வது ஒரு வருகையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அவர் இரட்சகராக வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வதாக தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவதற்காக வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். 3வது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்படிப்பட்ட வருகைக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை அளிப்பதற்கு ஆண்டவர் வருகின்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் அந்த வருகையிலே மிக ஒரு மோசமான காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வருகைக்கு முன்பதாக நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வருகையிலே நாம் பங்கு பெறுவதற்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வருகையிலே பங்கடைவதற்கு அவருடைய வருகையில் நான் பங்கடையணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக நான் உங்களோடு பேசிவிட்டு நான் என்னுடைய தேவ செய்தியை முடிப்பதற்கு நான் பிரியப்படுகின்றேன். அவருடைய வருகையிலே ஒரு மனிதன் பங்கடைய வேண்டும் என்றால் முதலாவது அவன் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்?
ரட்சிக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனை ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்பு இல்லாமல் நான் ஆண்டவருடைய வருகையில் பங்கடைய முடியாது பிரியமானவர்களே. அதுக்கடுத்து நான் மனம் திரும்பி இருக்க வேண்டும். எபிரேயர்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனைகளை அவர் அங்கே போதிப்பதை நான் பார்க்க முடியும். வாசிக்கலாமா? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதுதான் அஸ்திபாரங்க. என்னென்ன அஸ்திபாரம்? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோர் உயிர்த்தல், கையில் வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதாங்க கிறிஸ்தவத்துடைய மூல உபதேசம். இந்த உபதேசத்தில் ஒவ்வொரு சபைகளும் வளர்ந்து பெருக நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்போம். அந்த ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவருடைய வருகையில் பங்கடைய முடியும், ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட உபதேசத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் நிலைத்திருக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இந்த நியாய தீர்ப்பிலே நாம் பங்கடைவதற்கு எந்த அளவிற்கு நாமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இரட்சகராக வந்தார், நம்முடைய பிள்ளைகளை மீட்க வந்தார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். இதற்கு அடிப்படை தேவை மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. ஒரு மனிதனை ஆண்டவரிடத்தில் சேர விடாமல் தடை செய்கிற காரியங்கள் பாவம். ஒரு மனிதனுடைய பாவம் தான் ஆண்டவரிடத்தில் அவனை நெருங்க விடாமபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. அந்த பாவ விடுதலை, அந்த பரிசுத்தமான வாழ்வு, அதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய வருகையிலே பங்காள முடியும் என்று சொல்லி நான் வேதத்தை அடிப்படையில் பார்க்கிற பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது இந்த மேலே போன பரிசுத்தவான்களை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே அங்கே அவர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மரணம் எல்லாரும் மறிக்க போகிறதில்ல. ஆண்டோடைய இந்த ரகசிய வரியில் இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, எல்லாரும் மறிக்க போகிறதில்ல. கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதல்ல எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம ஆண்டவர் தரிசிக்க போகிறோம். அந்த தரிசிப்பதற்குரிய அடிப்படை போதனைகள் தான் மனம் திரும்புதல். அந்த ஆண்டவர் தரிசிப்பதற்குரிய அடிப்படை போதனைகள் தான் அந்த ரட்சிப்பு. அந்த தரிசிப்பதற்குரிய அடிப்படை போதனைகள் தான் அந்த விடுதலை, பாவ விடுதலை. அந்த தரிசிப்பதற்குரிய அடிப்படை போதனை தான் ஞானஸ்நானம். அந்த தரிசிப்பதற்கு அடிப்படை போதனை தான் திருவிருந்தில் பங்கு பெறுதல். இப்படி இதெல்லாம் அடிப்படை போதனைகள். ஏன் திருவிருந்தில் பங்கு பெறுறோம், ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் மனம், இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் வைத்திருக்கார் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய உறவிலே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த அடிப்படை போதனைகளை நாம் வளர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே பங்கடைவதற்கு நான் தகுதிகளோனா இருக்கிறேனா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்து நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் பங்கடைய வேண்டும். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எழுந்து நிற்கலாமா? நாம் எழுந்து நிற்போம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருகையிலே பங்கடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் முதலாவது ஆண்டவருடைய வருகை ரட்சிப்பு. இரட்சகராக வரப்போகிறார். அந்த ரட்சிப்பை நாம் எந்த அளவிற்கு வாஞ்சியோடு தேடுகிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது, நாம் பிள்ளையாக மாறி இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய விசுவாசிகள். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு, என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு சொல்லி நம்ம எந்த அளவிற்கு நமக்குள்ளே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதில் என்ன? அவரை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதத்தில் நமக்கு பங்கு இருக்குது பிரியமானவர்களே. அந்த பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஒருவன் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால், பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆளுகை வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா, நம்ம ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றால் தான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரவில்லை என்றால் அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது. அப்படி அந்த ஆவியானவரை நம்ம உள்ளத்தில் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவரை பெறுவதற்குரிய வழி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அதற்கும் அந்த ஆவியானவரை பெறுவதற்கும் வழி ஆரம்பத்தில் மனம் திரும்புதல் தான். நீங்கள் மனம் திரும்பி பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முதலாவது மனம் திரும்பும். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றதுக்கு அடையாளம் என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எருசலேமிலும் பரிசுத்த ஆவியின் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் அவன் வாழ்க்கையில் பெற்றிருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சாட்சி காணப்படும். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சியவன் உள்ளத்தில் காணப்படும். வேத தியானம் காணப்படும். ஆலயத்திலே ஆலய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் பெறாமல் அவனால் சாட்சியாக வாழ முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு எனக்குள்ளே வர்றாரோ அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி காணப்படும், என்னுடைய குடும்பத்தில் சாட்சி காணப்படும், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, வேதம் போய் சொல்ல ஒருபோதும் போய் சொல்லாது. என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்திலே நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்து நம்ம மீது அன்பு செலுத்தி இருக்கிறார். சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட ஆசீர்வாதங்களை தருவது நிச்சயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை நான் பார்க்க முடியும். சொந்த குமாரனையே கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி அவர் அங்கே கேள்வி கேட்கின்றார். அப்படிப்பட்ட சொந்த குமாரனாயே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை கழுவி நம்மை சுத்தப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக ஆண்டவருடைய ஐக்கியத்திற்குள்ளாக நாம் வளர்ந்திருக்கிறோமா, வந்திருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையில் நாம் பங்கடைய வேண்டும். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரோடு கூட இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு அவரோடு கூட நான் பரிசுத்தவான்களாக நான் வர வேண்டும். அந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் அழைக்கின்றார், அன்போடு அழைக்கின்றார். இந்த உலகத்தில் யாருடைய அன்பு என்றாலும் மாறி போகலாம், ஆனால் ஒருபோதும் மாறாத அன்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு. தாய் மறந்து போகலாம், தந்தை மறந்து போகலாம், யார் வேணாலும் மறந்து போகலாம், ஆனால் நம்ம மறக்காத ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, மகளே, இடத்துல வா, நான் உனக்கு சமாதானம் தர்றேன். சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்க, டிவி சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்க, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்க, பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அதுலாம் உனக்கு சமாதானம், நிரந்தரமான சமாதானம் கிடைக்காது. என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த அன்புக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அன்னைக்கு நாகமான் கீழ்ப்படிந்தான், அவனுடைய குஷ்டரோகம் சொஸ்தமானது, குணமான மகிழ்ச்சியோடு அவன் சென்றதை நான் வேதத்தில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவருடைய அன்பு நம்ம நெருக்கி ஏவுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை வந்தால் நாம் பங்கடைவோமா? ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆயத்தம் மிக மிக முக்கியமான காரியம். 5-10 கன்னிகைகள் ஆண்டவரை தரிசிப்பதற்காக வந்தார்கள். ஆனால் 5 பேர் எஜமானோடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. பிரியமா, எல்லாரும் ஆயத்தமாக தான் வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சு. நமக்கு புத்தி இருக்குதா? ஆண்டவர் வரப்போகிறாரு. எல்லா உலகத்தில் காரியமெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நோவாவின் நாட்கள் நடந்த போல் மனுஷகுமார் நாட்கள் நடக்கும்னு சொல்லி வேதம் போதிக்குது. மனுஷகுமார் வரப்போகிறாரு, அவருடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது நோவா காலத்து மக்களைப் போல உணர்வில்லாதவர்களாக வாழ்ந்து
நித்திய நரகத்துக்கு நேராக நாம் போய்விடுவோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கிறோம். ரெண்டே காரியம்தான். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினா ஆண்டவரோடு நித்திய காலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அல்லது நித்திய நரகத்துக்கு நேராக ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் வாழ்ந்தால் நித்திய நரகம். ரெண்டே காரியம்தான். நாம் எந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வருகையை குறித்து நான் பேசியிருக்கிற ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காக, இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவராக, ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுவதற்காக இந்த உலகத்தில் வந்தீங்க சுவாமி. எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள்லாம் கழுவியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மீண்டுமாக ஆண்டவரே எங்களை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடு நீங்கள் வரப்போகிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, நாங்கள் பங்கடையணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தர வேண்டும்னு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த கடைசி வருகையிலும் 3வது வருகையிலும் ஆண்டவரே நியாய தீர்ப்பு இருக்கு ஆண்டவரே. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை அளிப்பதற்கு ஆண்டவரே நீ வரப்போறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வருகையிலும் நாங்கள் ஆண்டவரே பங்கடையணும் ஆண்டவரே. அப்பா, அந்த வருகையில் ஆண்டவரே நாங்கள் நியாயம் தீர்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நியாயாதிபதியாய் ஆண்டவரே நீங்கள் வரப்போறீங்க சுவாமி. அப்பா, எங்களை கர்த்தாவே நீங்கள் பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே. எங்களை நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய கிருபைக்குள்ள எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய மெய்யான சந்தோஷம், சமாதானம், விடுதலை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீர் ஒருவரே வழி ஆண்டவரே. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் ஒருவரே வழி ஆண்டவர். ஒரு மனிதன் ஆண்டவர் சமாதானமாய் வாழ்வதற்கு நீர் ஒருவரே வழி ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைவுகள் குற்றங்கள் இடத்துல இருந்தால் தயவாய் மன்னித்து ஆசீர்வதிங்க சுவாமி. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் மீது உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்க பெரியவர்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்வோம்னா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் கிருபை கொடுங்க. இவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த திருச்சபையில் நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையின் பிரசன்னம் இடைப்பட வேண்டும்னா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கடமை மிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.